I am going to discuss the illustration number 25 now. I read the illustration first of all before I solve the illustration from the notes I have written in the board. The balance sheet of Rekha and Mary on 31st March 2018 is as follows. அவங்களுடைய அசெட் சைடில் பில்டிங்ஸ் 50,000, stock 8,000, sundry debtors 60,000 rupees, cash at bank 32,000, total 1,50,000. Capital accounts la Rekha 50, Mary 30, general reserve 10, and general reserve 40, workman compensation reserve 10, sundry creditors 20,000 சொல்லி இருக்கிறாங்க. They share the profits and losses in the ratio of 3:1. அவங்களுடைய P&L ratio எப்படி இருக்குன்னா 3:1ல இருக்கு. They agreed to admit Kavita into the partnership firm for 1/4 share. So Kavita join பண்றாங்க, அவங்களுக்கு 1/4 share கொடுக்குறாங்க. And which she gets entirely from Rekha. அவங்க வந்து அதை என்டையரா ரேகா கிட்ட இருந்து வாங்குறாங்க. So new P&L ratio கண்டுபிடிக்கிறதுக்கு குழு கொடுத்திருக்காங்க. Following are the conditions. Kavita brings rupees 20,000 as capital வருது. And her share of goodwill is valued at rupees 4,000. She could not bring cash towards the goodwill. Cash கொண்டு வர முடியல. அவங்களுடைய பார்ட் ஆஃப் குட்வில்லுக்கு கேஷ் கொடுக்கணும்ல, அது கொடுக்க முடியலன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் கேஷ் குட்வில் மாடல். டெப்ரிஷியேட் பில்டிங் பை 10%. இது வந்து ரீவாலுவேஷன் லாஸ் நமக்கு. ஸ்டாக் டு பி ரீவால்யூட் அட் 6,000. யூ ஹேவ் டு கம்பேர் வித் த பேலன்ஸ் ஷீட் ஐட்டம். ஸோ 8 இருக்கிறது இன்னைக்கு 6,000 தான் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு 2,000 ரூபாய் குறையுது. கிரியேட் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டேட்ஸ் 5% அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் 5% நமக்கு வராதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அது லாஸ். அப்போ நமக்கு ரீவாலுவேஷன் எல்லாமே லாஸாக தான் வந்திருக்கு. ஸ்டெப்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணணும், ஓப்பன் த லெஜர்ஸ், என்னென்ன லெஜர்ஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ வி ஹேவ் டு ஓப்பன் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், and then balance sheet. These are the 3 ledgers we have to open. Step number 2, record the balance sheet item. Record balance sheet items once. ஒரு முறை ரெக்கார்ட் பண்ணோம். ஓகே, என்னென்ன இருக்கும், அசெட்ஸ் இருக்கும், அதை நியூ பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடில் போயிடும். லைபிலிட்டிஸ் இருக்கும், நியூ பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் போயிடும். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போயிடும். ப்ளஸ் accumulated profits and losses இருந்தால் that should also be distributed to the capital in the old partners in the old ratio கொடுக்கணும். இதெல்லாம் once பண்ணி ஆகணும். That's how the items available in the balance sheet is closed. Step number 3, record the adjustment item. Okay, எத்தனை முறை ரெக்கார்ட் பண்ணோம், twice, except new P&L ratio calculate பண்றோம். மற்றபடி எல்லாமே 2 times ரெக்கார்ட் பண்ணோம். அதில் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, நம்பர் ஃபர்ஸ்ட் வந்து capital brought in பத்தி இருக்கும். capital brought in, and of course you sometimes calculate the new P&L ratio. தேவைப்பட்டுச்சுன்னா calculate பண்ண வேண்டியது இருக்கும். if it is needed, right? new P&L ratio. okay, if needed. okay, C, goodwill handle பண்ணோம். D, you have to handle the goodwill. So D point on the revaluation of assets and liabilities handle பண்ணோம். Last point on the capital adjustment if needed. okay, if needed. எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது இருக்கும். அப்படின்னா இது 2 முறை ரெக்கார்ட் பண்ணுவீங்க, குட்வில் 2 முறை ரெக்கார்ட் பண்ணுவீங்க, ரீவாலுவேஷன் அக்கவுண்ட் 2 முறை, எல்லாம் டபுள் என்ட்ரி தானே. ஓகே, then finally fourth block, you are going to close the books. Right? close the books. So என்னென்ன இருக்கு, ரீவாலுவேஷன் அக்கவுண்ட் இருக்கு, and then capital account இருக்கு, and then balance sheet இருக்கு. இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போகுது. கேபிட்டல் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அது கூட வரக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டு போயிடுது. தென் பேலன்ஸ் ஷீட் வில் பி automatically tallied. So these are the informations you have to keep in your mind. So let me start with the first case here. Old ratio 3.1 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரேகா அண்ட் மேரி அண்ட் கவிதா 3 partners are there. நான் லெஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்டெப் நம்பர் 1. ஸோ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். okay, then here capital account should be in columnar form. so either columnar form la nama open pannom 3 columns 1 2 3 and inge also idhe mari 3 columns for the 3 partners.
ஓகே, யார் யார் இருக்கிறாங்க? ரேகா and Mary and new partner Kavita. Okay, 3 partners. அதே மாதிரி ரேகா, Mary, Kavita. Okay, so these are the 3 partners we have. I hope so couldn't understand. And then okay, old ratio given அதை இங்கே நோட் பண்ணி வச்சுக்கிறேன். Whenever it's needed I can write here. 3:1 is the old ratio. New ratio we have to find out if it is required. Required இருந்தால் பண்ணணும். So first point ஆன open the ledgers open பண்ணிட்டேன். So balance sheet open பண்ணி வச்சுக்கிறேன். How should be a balance sheet? Balance sheet. Okay, I opened the balance sheet. Now record the balance sheet item once. Asset side இருக்கிறதெல்லாம் asset sideக்கு போயிடணும். அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் அது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இன்னர் காலத்தில் போட்டுக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கான்னு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். பில்டிங்கில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, ஸ்டாக்கில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, டெட்டாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, பேங்க் அஃப்கோர்ஸ் பணம் கொண்டு வரான்லாம் சேரும். இப்போ 4லேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இப்போ 4மே இன்னர் காலத்தில் போட்டு வச்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும். ரெக்கார்ட் த பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ். அசெட் ஷுட் பி ரெக்கார்டட் இன் த அசெட் சைட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் வேல்யூ rupees 50,000, லீவ் எ ஸ்பேஸ் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட். அதுக்கப்புறம் stock value being 8,000 rupees, leave a line for adjustment, right? Then அடுத்தது debtors value rupees 60,000, leave a line for debtors. And then bank value 32,000 rupees, leave a line for bank also. So I have just recorded the asset side values. liability side வரும்போது capital இருக்கு. கேபிட்டல் வந்து கேபிட்டல் கொண்டு போயிடணும். ரேகா அண்ட் மேரி. ஸோ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். ரேகாவுக்கு வந்து 50, அவருக்கு மேரிக்கு வந்து 30. ஸோ 50,000 and 30,000 rupees is going to be posted here. I hope so you could not understand. And then GR workman compensation fund, இதெல்லாமே என்னது? கேபிட்டல் brought in பார்த்தோம். சரி, ஓகே. அதெல்லாம் the accumulated profits and losses that should be distributed to the old partners in the old ratio. So GR old partners old ratio credit side வரும். அவங்களுடைய creditலயே gain 40,000 should be distributed in the ratio of 3:1. So 40,000 and 10,000 rupees. Sorry, 40,000 3:1 ratio பிரிக்கணும். அப்ப இவருக்கு 30, இவருக்கு 10,000. And then workman compensation reserve or workman compensation fund 10,000 இருக்கு. அதை 3:1 அப்படிங்கிற ரேஷியோல ஷேர் பண்ணோம். ஸோ 7,500 and 2,500. ஓகே, ஸோ we have done all these things. Sundry creditors இருக்கு. Liability will go to the liability side of the new balance sheet. Sundry creditors. So the value being 20,000 rupees. I hope so. We don't have any adjustment for that. Data outer காலத்தில் நம்ம எழுதிடலாம். ஸ்பேஸ் விட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஸ்டெப் நம்பர் 2 ஓவர். ஸ்டெப் நம்பர் 3 பார்க்க போகிறோம். Most probably we have to record twice இருக்கும். Kavita joins for 1/4 share. She gets entirely from her share. She gets entirely from Rekha சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நியூ P&L ratio தேவைப்படுமா? தெரியல. தேவைப்படும்னா we have to calculate it separately. Keep it pending now. Conditionsல பாத்தீங்கன்னா Kavita brings 20,000 as capital அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேபிட்டல் வந்தாக்க என்ட்ரி அவருடைய அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணணும். கேஷ் ஆர் பேங்க் அக்கவுண்ட். ஸோ எவ்வளோ கொண்டு வராங்க? 20,000 rupees. Next this will go to the Kavita's in the bank account போய் ஆட் ஆயிடணும். ஸோ பை Kavita's capital okay, which is 10,000. ஆட் பண்ணாக்க 42,000 rupees is the total value available in the bank, right? அதே சமயத்தில் her share of goodwill 40,000, no cash is brought in. இங்கே தான் வந்து நமக்கு வேலை வந்துடுது. இப்போ எனக்கு என்ன வேணும்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வேணும். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இல்லாமல் நம்ம இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. பட் எனிஹவ் she gets entirely from Rekha. Rekha is the only sacrificer. அப்படின்னா டேட்டா ரேகாவுடைய அக்கௌண்ட்டில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போதுமானதாக இருக்கும், ரைட்? தட்ஸ் ஹவ் யூ கேன் திங்க் ஓவர். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கூட நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யார் சாக்ரிஃபைஸ் பண்ணுறா? ஒன்லி ஒன் பார்ட்னர் இஸ் சாக்ரிஃபைசிங். ஒன்லி ஒன் பார்ட்னர். ஸோ இதுக்கு என்ன என்ட்ரி வரப்போகுது? அப்போ நியூ ரேஷியோ கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நோ கேஷ் மாடலாக இருந்தால் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ஓல்ட் பார்ட்னர்ஸ், ரைட்? இங்கே வந்து கேஷ் இல்லை அப்படின்னா எந்த பார்ட்னர் கேஷ் கொடுக்காம போனாரோ அவரை நம்ம டெபிட் பண்ணிடுறோம். ஸோ ஃபார் குட்வில் கவிதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட். ஏன்னா அவர் பணம் கொண்டு வந்திருந்தா பணத்தை டெபிட் பண்ணியிருப்பேன். பணம் கொடுக்கல, ஆல் பார்ட்டியை டெபிட் பண்ணி வச்சுக்கிறேன். அவர் டெட்டார்னு சொல்லிட்டு அவர் தரணும் அப்படிங்கிறதுக்காக
இந்த அமௌண்ட் யார் போய் சேரணும்? ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ஓல்டு ரேஷியோவில், சாரி சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் போகணும். என்ன ரேஷியோவில்? சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் போகணும். இந்த கேஸில் வந்து ரேகா இஸ் த ஒன்லி சாக்ரிஃபைசர். யார் சாக்ரிஃபைஸ் பண்ணவே இல்லை? மேரி சாக்ரிஃபைஸ் பண்ணல. அப்போ ரேகா பேர் மட்டும் போட்டால் போதுமானது. ஸோ ரேகாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு டேரெக்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். எவ்வளோ இருக்குது அமௌண்ட்டு? 4,000 rupees, ரைட்? ஸோ 4,000 rupees. அப்போ இந்த ஜேர்னல் என்ட்ரியை நம்ம லெஜரில் போடும்போது எப்படி வரும்? கவிதா அக்கௌண்ட்டில் 2 ரேகான்னு போடணும். கவிதா அக்கௌண்ட்டில் 2 ரேகா, ரைட்? ரேகாஸ் கேபிட்டல் வேல்யூ rupees 4,000. அதே சமயத்தில் ரேகா புக்கில் பை கவிதா, ஸோ ரேகா புக்கில் பை கவிதான்னு போடணும். கவிதாஸ் கேபிட்டல், ரைட்? ஸோ இங்கே ஒரு 4,000 rupees. ஐ ஹோப் ஸோ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் டபுள் என்ட்ரி. ஸோ எல்லாத்துக்கும் டபுள் என்ட்ரி உண்டு. குட்வில் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சு. குட்வில் ட்ரீட்மெண்ட் கேபிட்டல் brought in முடிஞ்சிச்சு. குட்விலுக்கு நமக்கு நியூ பீனல் ரேஷியோ வேணும் இஃப் நீடட். பட் இந்த சம்மில் தேவைப்பட்டுச்சுன்னா தேவைப்பட மாதிரி இருந்துச்சு. பட் லேட்டர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா, ஒரே ஒருத்தர் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோன்னா இவங்க கொண்டு வந்த குட்வில் எல்லாமே அவருக்கே கொடுத்துடலாம், இன்னொருத்தருக்கு வராது. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஒன்லி ஒன் பார்ட்னர் சாக்ரிஃபைஸ். ஈ சாக்ரிஃபைசஸ் ஃபுல் வேல்யூ, அதர் பார்ட்னர் 0. அப்போ 1:0 1 இருக்கிற அந்த ஆளுக்கு தானே கொடுக்க முடியும். தட்ஸ் ஹவ் வில் ட்ரான்ஸ்ஃபர். அதனால் நமக்கு நியூ ப்ராஃபிட் லாஸ் கால்குலேட் பண்ண வேண்டிய நீட் அரைஸ் ஆகலை. தென் அடுத்தது வந்து ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கணும். ஸோ பில்டிங் டெப்ரிஷியேட்டட் பை 10% அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மைனஸ் டெப்ரிசியேஷன் பை 10% வந்து 5,000 rupees. அப்போ ரிவைஸ்டு வேல்யூ வந்து 45,000. இன்னொரு இடம் எங்கே போயிடணும்? ஆசெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாலோ லைபிலிட்டி டிக்ரீஸ் ஆனாலோ அன்ரெக்கார்டட் ஆசெட்ஸ் இருந்தாலோ அது இந்த சைடில் வரணும், கிரெடிட் சைடில். ஆசெட் டிக்ரீஸ், லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆர் அன்ரெக்கார்டட் லைபிலிட்டிஸ் இருந்தால் நமக்கு லாஸ் இந்த சைடில் வருது. ஸோ இங்கே ஆசெட் டிக்ரீஸ் இருக்குது, லாஸ் நான் இங்கே போடுறேன். To building value rupees 5,000. I hope so you could understand the first part. First part is over. Then stock to be revalued at 6,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே 8,000 இருக்குது, இன்றைக்கி அதோட வேல்யூ 6,000 சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணால் 6,000 குறையும், மீன்ஸ் மாறும், ரெடியூஸ் பண்ண தான் குறையும். ஸோ இட்ஸ் ஆல்சோ லாஸ். ஐ மே ரைட் ஹியர் ஸ்டாக் வேல்யூ டிக்ரீசஸ் பை 2,000. டபுள் என்ட்ரி. இங்கே இருக்கிறதுலாமே டபுள் என்ட்ரி தான் நமக்கு. அதுக்கப்புறம் PDD is to be created. நமக்கு வர வேண்டிய டெட்டாஸில் 5% வராதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, which is the PDD, provision for doubtful debts. 3,000 எனக்கு வராது, அப்போ 57,000 தான் எனக்கு வரும்னு சொல்லியிருக்கிறேன். அந்த 3,000 நமக்கு லாஸ். the loss will go to the revaluation accounts debit side. So PDD. okay, அது எவ்வளோ இருக்குது? 3,000 we have. I hope so you could understand this one. So I have posted the revaluation of account, revaluation of assets and liabilities account. நம்ம assets and liabilities, not account, assets and liabilities are recorded twice. கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி சொல்லலாம் தானே, நீங்கள் பாதரேஷனில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஸ்டெப் நம்பர் 3 ஓவர். ஸோ நவ் we are going to discuss this step number 4. Step number 4ல first we have to close the revaluation account, find out whether there is any profit and loss. அந்த profit and loss old partners old ratio பிரிச்சு கொடுத்துறோம். That's the step number 1 here. Means fourth stepல first part, right? So if I close this 5 plus 5 10,000 rupees. This 10,000 rupees should be distributed to the partners first of all by capital. யார் யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்? So ரேகா அண்ட் மேரி ஓல்டு பார்ட்னர்ஸுக்கு ஓல்டு ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும். என்ன ரேஷியோ? 3:1. ஸோ 10,000 3:1 ரேஷியோவில் பிரித்தோம்னா 7,500 and 2,500. ஸோ லாஸ் வில் கோ ஹியர். ஸோ இங்கே வரும்போது ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் ப்ராக்கெட்டில் வேணால் லாஸ்ன்னு போட்டுங்க. இவருக்கு 7,500, இவருக்கு 2,500, ரைட்? ஸோ இதில் ஃபஸ்ட் ஸ்டெப் ஓவர். ரெண்டாவது ஸ்டெப் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி பேலன்ஸ் அரைவ் பண்ணுறோம். அந்த பேலன்ஸை பேலன்ஸ் ஷீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஐம் கோயிங் டு க்ளோஸ் தட் நவ் ஹியர். ஸோ 50 plus 30, 80, 87,500, 91,500 is the final answer here. So 91, right? 500. So 91,500 is the final answer. 7,500 less பண்ணியாச்சுன்னா balance 84,000 rupees, right? So this is balance carried on of Reka. I am doing that for the Mary also. So Mary also. So 30 plus 10, 40 plus 2,500, 42,500. So 42,500. I am going to deduct 2,500 here, so balance is 40,000 rupees. Now I am going to deal the Kavita's case. She has brought 20,000 for the capital, but anyhow we reduced 4,000 for the non-bringing in cash for the goodwill share. அப்படின்னா பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது? 16,000 தான் இருக்குது. 84, 40 and 16. This will go to the balance sheet here. So last step வந்து capital account வந்து balance sheet போயிடணும். இங்கே போட்டுக்கிறேன். So capital account. So who are the partners here? So we have Reka and Mary and Kavita. So Kavita. So the value will be 84,000 here. Mary 40,000 rupees and Kavita 16,000 rupees.
Okay, now we'll close the total of this. So final balance sheet total putting automatically tally item. Let's see here. 84, 120, 140, 160 is the total value of the liability side, and asset side 45 plus 6,000 plus that 57 plus 42, right? எவ்வளோ வருது? 5, 18, 20, so 2,000, 2, 6, 6, 11, 11, okay. 6 plus 5, 11 plus 4, okay, the value will be, I think so, 160. Yeah, 160 I'm getting. 45, 6, 57 and 42. Okay, here 52, bank. Bank is 52, okay. Okay, cash brought in by him is 20, right? It's not 10, so 20, this is 52. Automatically it gets close, so 1,60,000 is the final answer. I hope you could now understand that entire value. The illustration number 25 is over then.